கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான CoinDCX எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. யூசர்ஸோடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் வெளியா இருக்கு. அதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேக் இஷ்யூ அப்படிங்கிறது 18ஆம் தேதியே நடந்துருச்சு. ஆனால் இது இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஜாக்ஸ் மூலமா அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய தகவலுக்கு பிறகுதான் CoinDCX அதை ஒத்துக்கிறாங்க. ஆமா, எங்களது ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ட்விட்டர் செய்தியா வெளியிடுறாங்க. அதுல மொத்தமா அமௌண்ட் இழந்த தொகை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது, அதை கண்டுபிடிச்சவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, $44 மில்லியன் அப்படிங்கிறாங்க. $44 மில்லியன் அப்படிங்கிறது இந்திய ரூபாயில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 379 கோடி ரூபாய். சின்ன தொகை கிடையாது, மிகப்பெரிய தொகை. இது இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க ஷேர் பண்ணதுக்கு பிறகுதான் CoinDCX சைட்ல இருந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஒரு சில காரணங்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, ஆனா அதை நாங்க குயிக்காவே ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபண்ட் போனது 44 மில்லியன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க. இவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதை பத்தின ட்விட்டும் எதுவும் வரல CoinDCX சைட்ல இருந்து. பட் CoinDCX சைட்ல இருந்து ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலா எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸும் எதோ எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் ஓப்பனா எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க, மக்கள் பேனிக் ஆவாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ CoinDCX சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்விஸ்ட். இன்னும் இது சோசியல் மீடியால அதிகமா பரவிட்டு இருக்கு. அதாவது WazirX எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆன விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் ஜூலை 18. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆனதும் ஜூலை 18. இது லேட்டா தான் தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, 2024 இப்போ ஜூலை 18 அன்னைக்கு WazirX போச்சு. அடுத்தது CoinDCX, நெக்ஸ்ட் எந்த எக்ஸ்சேஞ்சோ அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே. ஸோ சேம் டேட் வச்சு டார்கெட் பண்றாங்க. ஸோ ஏதோ சம்திங் போகுது அப்படின்ட்டு மாதிரி பேசப்படுது. சரிங்களா, சரி, இப்போ CoinDCX உடைய CEO அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இது நாங்க ஈஸியா ரெக்கவரி பண்ணிடுவோம். எங்களுடைய சர்வர்ல ப்ராப்ளம் தான், ஆனா மக்களுடைய ஃபண்ட் வச்சிருக்கிற கோல்டு வேலட்ஸ்ல தான் நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுத்துருக்காங்க CoinDCX சைட்ல இருந்து. எந்த கஸ்டமருடைய ஃபண்டுமே பாதிக்கப்படல, அசட்ஸும் எதுவுமே மூவ் ஆகல, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே கோல்டு வேலட்ல செக்யூரா தான் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது INR வித்ட்ராவல்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரியல. சப்போஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வித்ட்ராவல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாத்துக்குங்க. இதுல இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. இதுதான் எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே நடக்கும். ஏன்னா WazirXல ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாமே வித்ட்ரா பண்ணாங்க. சில பேர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியில எடுத்துருங்க. ஏன்னா ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பயப்பட வேணாம், ஃபண்ட் எல்லாமே சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுன்னா வித்ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, டெபாசிட் பண்றதுக்கும் வித்ட்ரா பண்றதுக்கும் மட்டும் பயன்படுத்துங்க. மற்றது எல்லாமே நீங்க இன்டர்நேஷனல் பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லயோ அல்லது நீங்க வேலட்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இதுதான் ஜென்ரலா நான் சொல்ற விஷயம். எல்லாத்துலயுமே 100% ரிஸ்க் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நிறைய பேர் ஃபண்ட் எல்லாமே அதுல ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி வச்சிருக்க வேணாம். நான் CoinDCX மட்டும் சொல்ல, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே இதே தான் சொல்றேன். ஓகேங்களா, CoinDCX இப்போ பாதிக்கப்பட்டிருக்கனால இப்போ சொல்றேன். இதுக்கு முன்னாடி WazirX. ஸோ நம்பர் 1 இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அது ஒன்று தான் ஃபர்ஸ்டா இருந்துச்சு, அதுவே பாதிக்கப்பட்டுருச்சு. அடுத்தது CoinDCXும் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் அடுத்தது கூட பாதிக்கப்படலாம். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ட்வீட் பண்றாரு CoinDCXல இருந்து. போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கு, டெம்பரவரி ஹோல்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், லோடு ஹெவியா இருக்கிறதுனால ஒர்க் ஆகல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் குயிக்கா ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா எவ்வளவு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது இன்னும் அபிஷியலா வெளியிடல. சரிங்களா, சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ல அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் நான் உங்கள் தாம். நன்றி.